சாதனத்தை முறையை நிறைவேற்றி இறைவனின் அருள் பெற அவரது திரு சந்நிதியை நாடி வந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இந்த திருச்சபை மகிழ்கின்றது. பரமனின் திருமுன் பக்தியுடன் வருக என உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வந்திருக்கின்ற செல்வன் ஏ மீட்பர், செல்வி எஸ் ஆரோக்கிய செல்சியா, உங்களுக்குரிய நாள் என்று பிறந்ததிலிருந்து உங்கள் அப்பா அம்மா கனவு கண்டிருப்பாங்க. நீங்கள் பல நாள் கனவு கண்டிருப்பீங்க. கடவுள் உங்களுக்காக கொடுத்த நாள் இதுதான். இன்றைய நாளிலே செல்வன் செல்வி திருமதியாக திருமணத்திலே இணைய இருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்காக எங்கள் அனைவரையும் இந்த நாளிலே இங்கே உங்களுடைய திருமணத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பெருக்காது இருக்கட்டும். எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? கிரேக்க பழமொழி ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, போருக்கு போகிறவன் ஒரு நாள் ஜெபிச்சா போதுமா? ஏன் அப்படின்னா முடிவு ஒரே நாளில் தெரிஞ்சிடும். கடலுக்கு போகிறவன் ஒரு வாரம் ஜெபிச்சா போதுமா? ஏன் அப்படின்னா முடிவு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் திருமணத்துக்கு போகிறவன் என்ன பண்ணுமா? ஜெபிச்சுட்டே இருக்கணுமா? ஏன்?
இறுதி வரை வாழ்ந்து காட்டணும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நிச்சயம் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஜெபம் பண்ணீங்களா? பண்ணலன்னா இப்போயாவது பண்ணிங்க. ஏன்னா கடவுளோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது என் மகிழ்ச்சி உங்கள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் இவற்றை சொன்னேன். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ கணவன் மனைவி மட்டும் சேர்ந்து இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. கடவுளோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும். ஆகவே என்ன பண்ணோம்? உங்கள் 2 பேருக்காகவும் நாங்கள் அனைவருமே ஜெபிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். அதே போல் இன்று சந்தோஷமான நாள், உங்களுடைய நாள், உங்களுக்காக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த நாள், இடமும் இதுதான். ஆகவே இன்றைய நாளிலே உங்களை உங்களுடைய திருமணத்திற்காக அனைத்து குறிப்பிட்ட சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் செயலாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடையான புனித மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் இறைவன் நம் அவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வு கலந்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். மன்றாடுவோமாக.
இறைவா மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெற்றுவிருக்கும் அடியார்கள் மீட்பர் ஆரோக்கிய செல்சியாவின் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 18 நிறைவாக. பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாடும் காத்து வரும் தாயும் நீயே இன்றைய
ஒன்றிலிருந்து 9 முடிய. திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு பரிந்திருங்கள். இதனால் அவர்கள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடன் உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிக்கப்படுவார். அப்போது வார்த்தையை தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அறியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணிந்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவராக என்றழைத்தார். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டீர்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொலுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசை கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். இது ஆண்டவர் வரும் நல்வாக்கு. அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கற்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பாளையார் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர்.
நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகூ சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பீட்டர் ஓகே. செல்வி ஆரோக்கிய செல்சியா. பயமா இருக்குதா? கவலைப்படாதீங்க, பயங்கரமா இருக்கும் இதுக்கு மேல. கிறிஸ்தல் பிரியமான நல்ல சகோதர சகோதரிகளே, இங்க திருமணமானவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கணவன் மனைவி திருமணமானவர்கள் எத்தனை பேர்? கை தூக்குவா. திருமணமானவர்கள் சரி. நீங்க திருமணத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த திருமண தம்பதிகளை திருமணம் முடிந்த பிறகு எப்படி நீங்க வாழ்த்துவீங்க? எப்படி வாழ்த்துவீங்க? எப்பா எம்மா நீங்க பூவும் நாரும் போல இணைந்து 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தீங்களா? சில பேர் வாழ்த்தீங்க, இப்படிதானே? சில பேர் என்ன சொல்லுவீங்க? எப்பா எம்மா நீங்க சூரியனை சந்திரனை போல இணைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவீங்க, அப்படிதானே? சில பேர் சொல்லுவீங்க, எப்பா எம்மா நீங்க ரோமியோ ஜூலியட் அவர்களை போல இணைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவீங்க, அப்படிதானே? வழக்கமா அந்த சொற்கள். யாராவது அவங்கள்ட்ட போய் எப்பா அம்மா மணமகன் மணமகள் என்னை போலவும் என் கணவனை போலவும் இணைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில யாராவது வாழ்த்திருக்கீங்களா? திருமணமானவர்கள் மரியாமல் சுசைவா யாரா வாழ்த்திருக்கீங்களா? கணவன் அம்மா என்னை போலவும் என் மனைவி போலவும் இணைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ். இல்ல மனைவி என் கணவனை போலவும் என்னை போலவும் இணைந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் யாரும் வாழ்த்துறதில்லை. எவ்வாறு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? நாங்க எங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறது? அந்த நாளை நினைச்சாலே வேதனையா இருக்கு, அப்படிதானே? கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த திருமணம் என்னும் திருவருட் சாதனத்தை அடிப்படையாக வைத்து இவர்கள் இருவரும் இன்று கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். செல்வன் செல்வி அவர்கள் அப்ப திருவாளர் திருமதியாக மாறப்போகிறார்கள். ஆக அவருடைய அந்த திருமண உறவுனா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது இன்றைக்கு திருமணத்துல ஏறக்குறைய 90% திருமணங்கள் தெருவுக்கு வரதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு 90% திருமணங்கள் எல்லாம் திருமணம் வரதுக்கு காரணம் என்ன? மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு மாமியார் இருக்காங்க. சரி சரி, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எங்க செக்ஸியா மாமி எங்க இருக்காங்க? எங்க கையை தூக்குங்க மாமியார் இருக்கீங்க. சரி, இவங்க 2 பேரும் உள்ள உறவு எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வழக்கமா மாமியார் மருமகள் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, இந்த திருமண நகர்வுல இருக்குன்னா முதல் காரியம் என்ன செய்யணும்? மணமகன் மணமகள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் 2 பேரும் ஒருவரை மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊற்றார் உறவினர் நண்பர்கள், படித்த இடம், அவருக்கு பிடிச்ச சாப்பாடு, பிடித்த உறவுகள், அப்படி என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதே போல சென்சியாவும் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை உறவுகள் நண்பர்கள், அவர்கள் படித்த இடம், பிடித்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது. ஆக இவர்கள் 2 பேரும் மட்டும் ஒன்று சேரல, ஆனா 2 உலகம் ஒன்று சேரும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது இந்த மாமியார் என்ன புரிஞ்சுக்கணும்? திருமணமான பிறகு செல்விக்கு முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னு யாரா இருக்கணும்? அவங்க அப்பாவா, அவங்க அம்மாவா,
அண்ணன் தம்பி தங்கையர்கள் யாரும் கிடையாது. அவங்க சொன்னாங்க வீட்டுக்காரர் தான். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த இடத்தை செல்வியா கொடுக்க வேண்டும். அதே போல மணமகனும் சரி, இந்த உலகத்துல எனக்கு மிக முக்கியமான ஒரு உறவு, முக்கியமான மனிதர் இந்த உலகத்துல யாருன்னு என்னுடைய மனைவி தான், அம்மா கிடையாது. திருமணம் இன்னைக்கு வரைக்கும் அம்மா முக்கியமா இருக்கலாம், அப்பா முக்கியமா இருக்கலாம், உடன்பிறப்புகள் எல்லாம் முக்கியமா இருக்கலாம். ஆனா திருமணம் ஆன பிறகு இந்த உலகத்திலே இவர்களுக்கு மிக முக்கியமானவர்கள் இவங்க ஒருத்தருக்கு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, திருமணமான பிறகு இந்த மணமகன் அவங்க அம்மாவுக்கு முதலிடம் கொடுத்தா பிரச்சனை வருமா வராதா? முதலிடம் கொடுக்க கூடாது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றையிலிருந்து என்னுடைய மகன் இதற்கு முன்னால் என்னை எவ்வாறு அன்பு செய்து கொண்டிருந்தானோ அதே போல இதற்கு மேலே என்னை அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சேன்னா அது தப்பு. புரியுதா? ஆக இன்னையில இருந்து அவருக்கு மிக முக்கியமானது யாரு? மனைவி தான். ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் அந்த மனைவி அதை இந்த உறவை புரிஞ்சுக்க மனைவி என்ன சொல்லுவாங்க, பார்த்தா என்னமோ ஊர் உலகத்துல இவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆன மாதிரி எப்ப பாரு அவன் முந்தானே முடிச்சே சுத்திட்டு இருக்கிறானே, என் அம்போன்னு விட்டுட்டான். என்ன ஜிலேபி வாங்கிட்டு வரான், என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வரான், என்ன பழம் வாங்கிட்டு வரான். இந்த கல்யாணம் பண்ணதோட சரி என்ன கண்டே அம்மாவோட முந்தானே இருந்தாங்க, ஆம்பளை கிடையாது, வேற வேறு. எனவே கிறிஸ்து பிரியமானவர்களே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக திருமண மாதத்திலிருந்து அந்த மணமகனுடைய உள்ளத்தில் உள்ள முழு அன்பும் மனைவி தான் போகணும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு அம்மாவுக்கு கூட அப்பாவுக்கு கூட உள்ளத்துல இருக்கிற அன்பு எல்லாமே மனைவி தான் போகணும். அப்படிப்பட்ட நேரத்துல எங்க சிக்கல் இந்த அம்மாவுக்கு ஒரே பொறாங்க. நேற்று வரைக்கும் நல்ல இருந்தா நீங்களே நான் மாறிட்டாங்க ஒரே பொறாங்க. மருமகளை பார்த்தா எரிஞ்சு விழுறது, எல்லாம் எதை சொல்றது எல்லாம் சொல்றது. என்ன காரணம்? அங்க அதாவது மாமியாரோட உள்ளத்துல அவங்க இதயத்துல இருக்கிற அன்பு குறைந்து கொண்டே வருகிறது, அதிகமாக வெற்றில உருவாகிறது. பங்குகிற அன்பு எங்க போகுது? மனைவியோட உள்ளத்துக்கு போகுது, மருமகளுடைய உள்ளத்துக்கு போகுது. ஆக மருமகளுடைய உள்ளமும் சரி, இதையும் சரி, கணவனுடைய அன்பினால் அன்புமாக கொண்டே இருக்கிறது, நிரம்பி வளர்க்கிறது. ஆக மாமியோட பிரச்சனை காரணம் என்ன? அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெற்றிடம் தான். அந்த வெற்றிடம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு யாரை நிரப்ப முடியும்? அவங்க கணவனாலியா, மகனாலியா, யாரால் அதை நிரப்ப முடியும்? மாமியார் உள்ளத்தில் இருக்கிற அந்த வெற்றிடத்தை, அன்பு இல்லாத ஒரு நிலையை யாரால நிரப்ப முடியும் அப்படின்னு சொன்னா செல்சியால மட்டும்தான் முடியும். புரியுதா? இதை செல்சியா உணர்ந்துக்கிட்டாங்கன்னா, செல்சியா உணர்ந்துக்கணும். கல்யாண ஆனத்திலிருந்து என்னுடைய கணவன் நம்மளோட அம்மாவை அதிகம் அன்பு செய்யறதில்லை, அங்க போக வேண்டிய அன்புலாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, என்னுடைய இதயம் தான் அதிகமா அன்பு வளர்ந்துட்டு இருக்குது. ஆக என்னுடைய மாமியார் உள்ளத்துல வெற்றிடம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என்னால் மட்டும்தான் முடியும். ஆக மொத்தம் அந்த வெற்றிடம் அப்படியே இருந்தா அந்த மாமி என்ன பண்ணா, மகனை மதிக்க மாட்டாங்க, மருமகளை மதிக்க மாட்டாங்க, மகனை பத்தி ஊர்ல இல்லாத சொல்லுவாங்க, மருமகளை பத்தி இல்லாத கொள்ளாத சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் கொடுத்து சொல்லுவாங்க, மாமருடைத்தான் மண்குடம், மருமகளுடைத்தான் பொண்குடம் அப்படின்னு சொல்லி தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக இதை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளாக தான் முடியும், அது செஞ்சால் மட்டும் மருமகன் தான். அதை எப்படி சொல்லி எப்படி செய்யறது, எப்படி அனுப்புறது? சாதாரண விஷயம். அத்தை சாப்பிட்டீங்களா? அத்தை இடுப்பு வலிக்குன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கு? அத்தை முட்டி வலிக்குன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கு? அத்தை இந்த குழம்புல இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம், நல்லா இருக்கும், பார்த்து சொல்லுங்க. இது சோறு சரியா இருக்குதா, குழம்பு சரியா இருக்குதா, இந்த கூட்டு சரியா இருக்குதா? அத்தை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்கு, நான் எப்படி செஞ்சா சரியா வரல, நீங்க சொல்லுங்க. அத்தை இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்கு, வாங்க இந்த 2 புடவை எடுத்துக்கலாம். இது சாதாரண ஒரு விஷயம். இதை செல்சியா மாமியாருக்கு அடிக்கடி சொன்னாங்கன்னா மாமியார் உள்ளத்தில் உள்ள அந்த வெற்றி மருமகன் மூலமாக நிறைவு. அப்ப மகனுக்கு நேர அன்பு உள்ள போல, ஆனா அந்த அன்பு எப்படி வருது? மருமகன் மூலமாக அந்த அன்பு உள்ள போது வெற்றிடம் நிறைகிறது. அப்ப என்ன சொல்லுவாங்க, அதாவது மகன் கண்டுக்கிறனாலும் அதிகமா அதாவது கவனம் மனைவிக்கு செலுத்தினாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, போடா நீ காரணமா, என் மருமக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா, நீ போடா, ஏன் வேண்டாம், உன் அன்பு வேண்டாம், போ, என் மருமக என்ன பார்த்துப்பா. கிறிஸ்து பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நேரத்துல மாமியார் மருமகளுக்கு சண்டை வருமா?
சண்டை வருமா? யார் கட்டப்படியே என்னமோ குழம்புது நினைக்கிறீங்களா? எல்லாம் பார்க்க முடியுங்க. அப்படின்னு சொல்லி வராது. கிறிஸ்தவமாக இதை நாங்கள் உணர்ந்துக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல திருமணத்துல பிரச்சனை வராது, மாமியார் வரும் பிரச்சனையே வராது. இதை மணமகள் மணமகள் மட்டுமல்ல என்று எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அதற்கு ஏற்றாப்போல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இருந்தால் புரிஞ்சுக்கிற பிரச்சனையே வராது. இரண்டாவது 2 பேருக்கு கிறிஸ்தவ பிரியமானவர்களே, அதாவது இதான் ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது செல்சியை பற்றி மணமகனுக்கு ரொம்ப நாள் தெரியாது, தெரியுமா? லவ் மேரேஜ், அது அரேஞ்ச் மேரேஜ், எத்தனை மாதம் தான் தெரியும், ஏதோ தெரியும். செல்சியா உங்களுக்கு அப்படி தானே? சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? அதாவது அவங்களுக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கின்ற அந்த தருணத்திலே ஒருவர் மற்றவரிடமிருந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள், பல கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள். என் மனைவி என் கணவன் அங்கே இருக்காரு, இங்கே இருக்க போட்டீங்க, நான் எங்கே கொடுக்குறது, என்னுடைய கணவனோட புரட்டாசத்தை இருக்க மாதிரி அது கேட்டால் தான் அதை தூக்கம் வருது, நீங்கள் எங்களை பிரித்து போட்டீங்க அப்படின்னு. கிறிஸ்து பிரியமானவர்களை கேட்குறீங்க புரட்டாசத்தை. இது என்ன? இதுல இருந்து சில வெளிநாட்டுகள்லாம் புரட்டாசத்துல எத்தனையோ டிவோர்ஸ்லாம் நடந்தது. நான் எதுக்காக சொல்ல வரேன் என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடமிருந்து பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஐயா கேட்கிற, ஐயா உங்க மனைவி மெத்ததான் போட்டிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வாய் செக்க செவேன்னு இருக்கிற, உங்களுக்கு பார்க்கறதுக்கு அருவருப்பா இல்லையா? நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கீங்க, பார்க்கறது அருவருப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, ஃபாதர் நீங்க வர ஃபாதர், என்னுடைய மனைவி இருக்காங்க, அந்த வெத்தலை போட்டு வாயை சும்மா செக்க செவன் வச்சுட்டு வந்தா ஐஸ்வர்யாயே தோத்து போகிறா ஃபாதர், அவ்வளவு அழகா. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இது அருவருப்பான ஒரு விஷயம். ஆனால் ஒரு கணவன் மனைவி ஏற்றுக்கொண்டான் என்றால், மனைவி கணவனை ஏற்றுக்கொண்டார் என்றால், இந்த வாழ்க்கையில என்னென்னலாம் அருவருப்பான விஷயங்கள் இருக்கின்றனோ அவையெல்லாம் ஆனந்தமான ஒரு விஷயங்களாக மாறும். ஆக இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பிடிக்காத விஷயங்களை மனம் ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி. இந்த 2 விஷயம் நடந்த கிறிஸ்து பிரியமானவர்கள் அவருடைய உண்மையிலேயே 16 பெற்று பெருவாழ் வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா விதமான ஒரு ஆறுதலையும் ஆசிரியை தருவார். இந்த நேரத்திலே இங்கே கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இவர்கள் மணமகள் என்று ஒரு திருமணம் ஆக்கி கணவன் மனைவியாக குடும்பத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த குடும்ப வாழ்க்கையை இறைவன் அனைத்து வகையும் ஆசீர்வதித்து அவர்கள் நீரோடி வாழ ஒரு இந்த பிரசங்கம் முடிஞ்ச சொல்லுவாங்க, செல்சா என்னன்னா உங்களை என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நானும் உமக்கு உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கவும் மிதிக்கவும் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த திருமண ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இறுதி வரை அவர்கள் கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அருளை இறைவன் தர வேண்டும் என்று அவர்களுக்காக திருப்பணியார்கள். இங்கே தாய் மாமன் சித்தப்பா யாராவது இருந்தால் வாங்க, அப்பா அம்மா பக்கத்தில் வாங்க. மாப்பிள்ளை சாட்சி வேணும், பொண்ணு சாட்சி வேணும். யாரு கிட்ட வாங்க. அப்பா அம்மா நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருக்குமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்பலம் மீண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை விண்ணப்புகிறேன். மீட்பர் ஆரோக்கிய செல்சியா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா?
இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்றி கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் கட்டளைக்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். மீட்பர் என்னன்னா ஆரோக்கிய செல்சியா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களை பிரமாணமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். ஆரோக்கிய சக்தியா என்னும் நான் மீட்பர் என்னும் உங்களை என் மனைவியாக கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மரியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய செல்சியா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்துள்ளீர்கள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். ஓகே, ஃபோக்கஸ் கிடைக்குதா? Thank you.
தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக உம்முடைய மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவையாரின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவாத பிணைப்பாலும்
நீர் ஏற்படுத்தினே. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரியா முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணிய செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அடைந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருமணத்தில் இணைந்துள்ள திரு மீட்பர் திருமதி ஆரோக்கிய செல்சியா இவருடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இருவரும் இணைந்து அமைக்கின்ற இந்த குடும்பமானது உம்முடைய குடும்பத்தைப் போல திரு குடும்பமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இறுதி வரை உம்முடைய பிள்ளைகளாக வாழவும், குடும்பத்திலே ஒற்றுமை சமாதான மகிழ்ச்சியோடு இருக்கவும் நிறைவான ஆசிரால் நிரப்பியறலும். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்கில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கொந்தவராக இருந்த புனித லூயிஸ் கோனல்லா, முதுபெர் பெற்ற கிளாரா பொசாத்தா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கும் பெண்ணை இணைப்பிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றிருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தடியணையாகவோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினால் எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசையை நாடி நிற்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் ஆரோக்கிய செல்சியா அன்பும் அமைதியின் அருளும் குடிக்கொண்டிருப்பவனாக திருநூலில் போற்று பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேரை பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது வாழ்வான். நீங்கள் இருவரும் இதை போல என்று மகிழ்ச்சியாக இறுதி வரை ஒற்றுமையாக சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு குடும்பத்தினரோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய சார்பாகவும் மற்றும் இங்கே உள்ள பெருந்தலைவர் நம்முடைய தந்தை செல்வா சார்பாகவும் மற்றும் இந்த பங்கினுடைய பங்கு தந்தை ஃபாதர் ஜூட் அவருடைய சார்பாகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகின்றோம். ஹாப்பி மேரிட் லைஃப். ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் தலை வணங்குவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசையும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவரிடம் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே
வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. வலுவூட்டும் இறைவன் என்று நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you, Father. அடுத்ததாக சர்வ பொன்னாடை அணிவிக்கிறார்.
எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீயும் சேர உசரல வீசு சூற காத்து பல 100 கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில அந்தி பகல் ஏது உன்னை மறந்தாலே அத்தனையும் பேச பத்தனைய நாளே மனசே தாங்காம நாவும் மணியில் தூங்காம கோயில் மணியோசை மெது கேப்ப 2 வெயில் உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள கண்ணசைக்க கண்டபடி மிதக்குறேன் மிதக்குறேன் காத்தா நான் உள்ள வந்து ஒன்ன சிற எடுக்கிறேன் எடுக்கிறேன் கடலே காஞ்சாலும் 7 மலையும் சாஞ்சாலும் காப்ப உன நானே கலங்காதே கண்ணு மணியே உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள
கனா நெஞ்சுக்குள் வினா உன்னகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உங்கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும் ஓ சாயாரி என்னுள் நீ பூங்கம்பம் செய்தாயடி ஓ சாயாரி என்னை நீ வேரோடு பேய்தாயடி கண்கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண்கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா ஆடிப்போ சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது ஆழி போல் சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது தூரத்து வானத்து மழை போல சந்தோஷம் என்றும் எங்கள் வீட்டுக்குள் கொட்டும் கள்ளங்கள் இல்லாத பாசங்கள் கொண்டிங்கு காற்றும் இங்கே தாலாட்டு மீட்டும் தேவைகள் வேறில்லை நாங்களும் வாழ்ந்திட அன்பில் வாழ்கிறோம் இன்பம் கூடிட சாயாலி நான் சாயாலி எங்குள்ளில் பூகம்பம் செய்தாயே சாயாலி நான் சாயாலி என்னை நீ வேரோடு வைத்தாயே நீ எல்லா நாழிகை தீயில் வேகும் ஓர் நிலை கூடவே நீ வர கூறு நீயும் யோசனை தேனிலா ஆகிறேன் தூரம் நீயும் போகையில் வாவுலா போகலாம் கூடல் கூடும் வேளையில் என் கண்ணின் சாரத்தில் உன் பிம்ப மீறல்கள் ஏனோ என்னை தோற்பிக்கத்தானோ கண்ணாடி நெஞ்சின் மேல் உன் அன்பின் பாரங்கள் ஏனோ என் நெஞ்சை செல்லாக்கத்தானோ இனி தாமதம் உடன் வாழ்ந்திட நாட்களும் தீரும் சேர்வோம் வாழ்ந்திட நான் சாயாலி என்னுள்ளில் பூகம்பம் செய்தாயே நான் சாயாலி என்னை நீ வேரோடு வைத்தாயே கண்கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண்கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா சாயாரி 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 ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல
அது தேடி உசுர முட்டுதேன ஒன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதேன ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பலசின்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பலசின்மோ தாண்டி வந்த உறவே கோடி அருவி கொட்டுதே அடைய மேல அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால நள்ளிரவும் ஏங்க நம்ம இசை ஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச பொட்டலில வீசும் சிமல காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன பொழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அடக்காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன் உன சேர பிறந்தேன்னு நான் வச்சுக்கிறேன் கண்ண மூடி கண்ட கனவே பல ஜன்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜன்மோ தாண்டி வந்த உறவே உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல பூஞ்சோடி நான் தானே பொய்யில்ல கோடி அருவி கொட்டுதே அடைய மேல அது தேடி உசுர முட்டுதே இது உன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதேன ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல சின்மோ தாண்டி வந்த உறவே தன்னானா 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 நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே ஓ
சிநேகிதனானே அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பண்ணாமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை